மறுபக்கத்தை தவறவிட வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாளை மறுநாள் பார்வையிடுகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். உதயநிதி கேள்வி எழுப்பியதால் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி வருவதாக வைகோ விமர்சனம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது அநாகரிகமாக தெரியவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. அமைச்சர் உதயநிதி பேசியதற்கே பதிலளித்துள்ளதாகவும் கிறிஸ்துமஸ் விழாவில் பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் சீரமைக்கப்பட்டது தரைப்பாலம். திருச்செந்தூர் குறும்பூருக்கு போக்குவரத்து தொடக்கம். மூன்று நாட்களுக்குள் வெள்ள பாதிப்பை கணக்கெடுக்கும் பணி முடியும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நம்பிக்கை. அதனைத் தொடர்ந்து வெள்ள நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதி. கனமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 22 பேர் உயிரிழப்பு. நெல்லை மாவட்டத்தில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா விளக்கம். தென் மாவட்ட மக்களுக்கான வெள்ள நிவாரணத்தை 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. மத்திய அரசு முதலில் கொடுத்த 1000 கோடியை தமிழ்நாடு அரசு செலவு செய்யட்டும் என அண்ணாமலை பேட்டி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை சீரமைக்கும் பணியில் உதவும் கேரள அதிகாரிகள். 10 பேர் கொண்ட குழு திருநெல்வேலி பகுதியில் முகாம். வரும் 2ஆம் தேதி திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார். பெரியார் நினைவு நாளையொட்டி சென்னையில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்களுடன் சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. தொண்டர்களுடன் சென்று மரியாதை செலுத்தினார். சென்னையில் ஓபிஎஸ்ஐ சந்திக்கும் வாய்ப்பை தவிர்த்தார் சசிகலா. எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு வந்தபோது ஓபிஎஸ் வெளியே செல்லும் வரை சாலையிலேயே காத்திருப்பு. தொடர் விடுமுறையால் பழனி, திருத்தணி உள்ளிட்ட கோவில்களில் குவிந்துள்ள பக்தர்கள். திருவண்ணாமலையிலும் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். விடுமுறை தினத்தையொட்டி குற்றால அருவிகளில் குவிந்துள்ள கூட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பிலும் அருவியில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். ஏமனை ஒட்டிய செங்கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். 4 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்திய அமெரிக்க போர்க்கப்பல். இந்தியா அருகே நடுக்கடலில் ட்ரோன் தாக்குதலுக்குள்ளான சரக்கு கப்பலுக்கு பாதுகாப்பு. இந்திய கடலோர காவல்படை கப்பல் பாதுகாப்புடன் மும்பைக்கு பயணம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கபடி போட்டிக்காக வசூலிக்கப்பட்ட பணத்தை பங்கிட்டுக் கொள்வதில் தகராறு. கபடி கழக ஒருங்கிணைப்பாளரின் மண்டை உடைந்து மருத்துவமனையில் அனுமதி.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு ஆன்லைன் முன்பதிவுக்கு கட்டுப்பாடு விதிப்பு. நாளை மறுதினம் 64,000 பேரும் 27ஆம் தேதி 70,000 பேரும் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என அறிவிப்பு. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை சஸ்பெண்ட் செய்து மத்திய விளையாட்டு அமைச்சகம் உத்தரவு. பாலியல் புகாருக்கு உள்ளான பிரிஜ்பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் தலைவராக தேர்வான நிலையில் முடிவு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று அசத்தல். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி புத்தாடை மற்றும் அலங்கார பொருட்களை வாங்க சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். தற்போது தீநகரில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? பாலா, தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவை பொறுத்த மட்டும் இங்கே வந்து நின்னாலே போதும், நடக்க வேண்டிய தேவையில்லை, பின்னால் வரக்கூடியவங்களே வந்து நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு காட்சி. ரங்கநாதன் தெரு எப்போதுமே களை கட்டி இருக்கும். ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு கடைசி நேரத்தில் வியாபாரம் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் ஆன்லைன் கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆன்லைன் விற்பனை நடைபெற்றாலும் கூட, நேரில் வந்து பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் அலை அலையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் நகர வேண்டும் என்கிற அளவுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. ஒரு பக்கம் துணிமணிகள் வாங்குவதற்கு ரங்கநாதன் தெருவுக்கு வரக்கூடிய கூட்டம், இன்னொரு பக்கம் அலங்கார பொருட்கள், அதே போல ஃபேன்சி பொருட்கள், கிறிஸ்துமஸ் ட்ரீ, ஸ்டார் போன்ற பொருட்களை வாங்குவதற்கான மக்கள் கூட்டத்தால் ஒரு ரங்கநாதன் தெருவே ஒரு திணறி வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான கை குழந்தைகளை எடுத்து வரக்கூடிய பெற்றோர்கள் கவனமாக குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வேண்டியதும் மிக மிக கட்டாயம் என்று காவல்துறை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பு பணிக்காக காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் திருடர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். எனவே பொதுமக்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தங்களுடைய பொருட்களை வாங்கிக் கொண்டு வீடு திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. திரும்பிய பக்கமெல்லாம் இதே போன்ற ஒரு சூழல் தான். சென்னையினுடைய பல பகுதிகளிலும் தியாகராய நகர், புரசைவாக்கம், பாரிமுனை, குரோம்பேட்டை, பல்லாவரம், அம்பத்தூர், ஆவடி, அண்ணாநகர் என எந்த பக்கம் பார்த்தாலும் கடைசி நேர விற்பனை களை கட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரங்கநாதன் தெரு என்பது இன்றைக்கு இதுவரை பார்க்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு இந்த ஆண்டு கூட்டத்தால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு தெருவாகவும் மாறி இருக்கிறது. பாலகன், நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்து வைக்க. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜையொட்டி பக்தர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்பட்டது. நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சனிக்கிழமை வரை 25,69,000 பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர். சனிக்கிழமை மட்டும் 97,286 பேர் ஐயப்பனை வழிபட்டுள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் மண்டல பூஜை குறித்த விவரங்களை தெரிவித்தார். 10:30 കഴിഞ്ഞ് 11:30 മണ്ഡല പൂജ മുഹൂർത്ത സമയം.